இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே. குடும்பங்களின் தினம். குடும்பங்களுக்கிடையே நிலவும் சமத்துவம் அன்பின் சின்னம். இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பத்திற்கு இறைவனே சான்றாக இருக்கிறார். உழைத்தால் சம்பாதிக்கலாம், பணம் இருந்தால் எதையும் வாங்கலாம். ஆனால் சந்தோஷம் என்பது மனநிறைவு மற்றும் மன அமைதி. இவ்விரண்டுமே ஒவ்வொரு குடும்பங்களில் இணைந்தால் மட்டுமே பெற முடியும். இவ்விரண்டும் இணைந்து கிடைத்தால் இருளையும் ஒளிரச் செய்யலாம், இகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியாய் வாழலாம். குழந்தை என்னும் பயிர் வளமாக வளர அதன் விளைநிலமானே. குடும்பம் நல்லபடியாக இருந்தால் குடும்பம் ஒரு கோயில். குடும்பம் என்ற குட்டி திருச்சபையில் ஆனந்த பல்லக்கில் பவனி வந்து உன்னத இறைவன் துணை கொண்டு எதிர்நோக்கியதை பதுவரிடம் பெற்று ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்திட 9ஆம் நாள் திருவிழாவில் உள்நுழைவோம். எல்லளவும் குறைவில்லாமல் விழா நடத்திய எம் பாசமிகு பங்குத்தந்தை அருள்பணி ஆண்ட்ரோ டொமினிக் அவர்களின் நல்ல ஆசியுடன் திருச்சிலுவை சபை மறையுரையில் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பலி முன்னுரை. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் பூமியில் இல்லையே, புவி நிரம்ப பொன் தந்தாலும் பலிக்கு ஈடில்லையே என்ற மறைபொருளை உணர்ந்து நிறைவாழ்வினை பெற உறவுகளுடன் வந்திருக்கும் அனைத்து குடும்பங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று குடும்பங்களின் தினத்தை கொண்டாடி மகிழ குடும்பத்தினரோடு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் குடும்பம் என்பது அன்பின் பிறப்பிடமாய், அற்புதத்தின் நீரூற்றாய், மகிழ்வின் இருப்பிடமாய், பாசத்தின் வளர்ப்பிடமாய், பக்குவத்தின் காப்பிடமாய், பாதுகாப்பின் உறவிடமாய் திகழ்கிறது. பணிவுடன் மண்டியிட்டு ஜெபிப்பது முதல் மாண்டிடும் வரை ஒருவனை பக்குவப்படுத்தி நிலைநிறுத்தும் இடம்தான் குடும்பம். ஒன்றுபட்ட குடும்பம் ஓங்கி வளர்ந்த பயனுறு மரம். ஆம், குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் பாதையிலே நிலை நிறுத்துவதும் நரகத்தின் குழியிலே தள்ளிவிடுவதும் பெற்றோர் மற்றும் பிள்ளைகளின் கைகளில் தான் உள்ளது. பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் ஒரே எண்ணத்தோடு ஒரே திசையில் குடும்பம் என்ற வண்டியில் பயணிக்க வேண்டும். குடும்பம் என்பது குருவிக்கூடு. அதை பிரிப்பது எளிது, இணைப்பது கடினம். ஆம், இன்றைய தலைமுறைகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். புதியதாக திருமண பந்தத்தில் ஈடுபடுத்தும் போது ஒருவருக்கொருவர் தட்டி கொடுத்து விட்டு கொடுத்து முட்டி மோதாமல் வாழ வேண்டும். புதிய செடி ஒன்றை ஓர் இடத்தினின்று மற்றொரு இடத்திற்கு மாற்றி நடும்போது பண்பட்ட மண்ணோடு பரிவுடன் நீரூற்றி வாடிவிடாமல் உரமிட்டு பத்திரமாக பாதுகாப்பு வளர்ப்போம். அதுபோலத்தான் உறவு. உறவு தேடி வரும் உள்ளங்களை வாடிடாமல் வருடி கொடுக்கும் போது குடும்பம் நல்ல தூணாய் நிலைத்திருக்கும். மேலும் ஒரு குடும்பத்தில் தன் பிள்ளைகளை தரணியில் தலை தொங்கிட விடாமல் ஏணிவோல் நின்று அரும்பாடுபட்டு வளர்த்த தியாகசீலராம் பெற்றோரை மறந்துடாது. நம்மை நடைபயில வைத்து நடை தளர்ந்து நிற்கும் அவர்களின் கரம் பற்றி நம் குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி உறவுகளாக்கி அனாதை ஆசிரமங்கள் அனுப்பிடாது காத்து கொள்ள வேண்டும். அதுபோல் அன்பு பெற்றோரே, கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகளை தங்கள் இஷ்டம் போல் வாழவிடாது பிரச்சனைகளையும் சவால்களையும் துணிச்சலோடு ஏற்று வாழும் துணிவையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம் குடும்பங்களும் ஒளி தரும் சூரியனில் விடியலில் பிரகாசிக்கும் என்பதில் ஐயமில்லை. அதற்கான அருளை பெற இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம்.
நாம் அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்திருப்போம். வருகை பாடல். மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, நாம் இன்று மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாள். காரணம், நம்முடைய பங்கினுடைய பாதுகாவுடைய திருவிழாவை 35வது ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு கொண்டாடி
இதோ இந்த நவ நாட்களிலே அற்புதமான இறை ஆசிரியை பெற்று இன்று அவருடைய ஆடம்பர தீர்பவனி திருவிழாவிலே கலந்து கொள்ள குடும்பமாக இன்று குடுமி வந்திருக்கிறோம். அவை இன்று நாம் குடும்பங்களின் தினத்தை கொண்டாடுகிறோம். எது நோக்கியதை எடுத்துரைத்தவர் என்ற தலைப்பிலே சிந்திக்க நம் மத்தியில் நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர்கள் திருச்சிலுவை சபை அருள் பணியாளர்கள். இந்த நாளிலே இந்த திருப்பலை தலைமையேற்று வழி நடத்துவர் அருள் தந்தை செழியன் அவர்கள் சிவகங்கையில் இருந்தும், அருள் தந்தை அமல்ராஜ் அவர்கள் கல்லம்பியில் இருந்தும், அருள் தந்தை பிரவீன் அவர்கள் பழனியில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். அதோடு கூட என்னுடைய நெருங்கிய நண்பர் அருள் தந்தை சின்னப்பன் ஓஎம்ஐ காஞ்சிபுரத்திலிருந்து வந்து நமக்காக ஜெபிக்க இறையாசிரியை பெற்றுத்தர வந்திருக்க அவரை பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவரை அன்போடு வருக 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 என்று வரவேற்போம். நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்து நம்முடைய அருள் சகோதரர்கள், மேலும் இந்த திருப்பலியை கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நாம் விசேஷமாக இந்த திருப்பலியை ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய இந்த வழிபாடை எடுத்து செய்து கொண்டிருக்க பங்கு பெற உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் நாம் இப்போது ஜெபிப்போம். அனைவரும் அமருவோம். இப்போது திருப்பலி கருத்துக்கள் வேகமாக வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து குத்துவிளக்கு பிற்பாடு திருப்பலியானது துவங்கும். இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடியவர்கள் வி ராஜா மதிபிரியா திருமண ஆண்டு, பீட்டர் ராஜகோபால் தெபோரா திருமண ஆண்டு நினைவாகவும், தேவசகாயம் ஆரோக்கிய ராணி நன்றி திருப்பலியாகவும், அருள்தாஸ் நன்றி திருப்பலி உடல் சுகம் வேண்டியும், ஜோசப் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், பாக்கியராஜ் ஆரோக்கிய மேரி, அருமைநாதன் வினோலா தேவி குடும்பத்தார், அருண் பிரகாஷ் மெர்சி ஜெனிஃபர் குடும்பத்தார், அனுபிரபா ஜான்சன் கேப்டன் ஆண்டனி குடும்பத்தார், இருதய மைக்கேல் மரியம்மாள் குடும்பத்தார், சூசே ராயன் ரீனா, கணேஷ்குமார் பாக்கியசீலி குடும்பத்தார், ஜெசிந்தா பெர்னாண்டஸ் குடும்பத்தார், ஜோசப் டெய்சி ராணி, மேரி பட்டம்மாள், பி.வி. ஆண்டனி அண்ட் குடும்பத்தார், ஜோசப் தனராஜ் பர்னத் மேரி குடும்பத்தார், சேசுமணி யாகம்மாள் குடும்பத்தார், வில்சன் சிம்லா வில்சன், சேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தார், ஜாய் ஷீபா ஜாய் இறை ஆசிர் வேண்டியும் நன்றி திருப்பலியாகவும், இருதய பாபு ஜேசு தங்கம் குடும்பத்தார், அருள்தாஸ் ஜெனிஃபர் குடும்பத்தார், செல்வின் செட்ரிக் குடும்பத்தார், பிரின்சிகா பிரின்ஸ்வின், ராஜாமணி ஸ்டெல்லா மேரி ஜெரினா மேரி குடும்ப நலமும் உடல் சுகம் வேண்டியும், பங்கு பேரவை மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், மேலுமாக ஜோசப் ரொசாரியோ பிரீத்தி ஜான் அவருடைய உடல் சகம் தொழில் முன்னேற்ற வேண்டியும், எஸ்.ஏ. ரோஸ்லின் மேரி பிறந்தநாள் உடல் சகம் திருமண வரம் வேண்டியும், சுரேஷ் சோபா கருத்துகள் நிறைவேறவும், கிரேசியா வசந்த்ராஜ் குழந்தை வரம் வேண்டியும், சலோமியா சந்தோஷ் உடல் நலம் வேண்டியும், அந்தோனிராஜ் பெனடிக் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும், மோச்சராக்னி ரியோ உடல் சுகம் வேண்டியும், ஏ நிதிஷ்குமார் ஜான்சன் லியோ அருண் பிரீத்தி விரைவில் வீடு கட்டவும், அந்தோனி சாமி உஷா உடல் நலம் விரைவில் வீடு கட்டவும், பெஞ்சமின் அல்போன்ஸ் குழந்தை வர வேண்டியும், மரிய ரோட்லைன்ஸ் தொழில் முன்னேற்றம் வேண்டியும், அல்போன்ஸ் மேலுமாக மரித்த அல்போன்ஸ் களம் அவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், தம்ம குரூஸ் லூர்தம்மாள் ஆண்மிலை பாற்றிக்காகவும், ஆனந்த்ராஜ் ஆண்மிலை பாற்றிக்காகவும், பனிமயம்மாள் மரிய குணசேகரன் ஸ்டெல்லா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், விண்ணரசி மைக்கேல் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பின் சகோதர சகோதரிகளே, குத்து விளக்கு என்பது ஒரு மங்கள விளக்கு. குத்து விளக்கு ஏற்றுதல் என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. மகிமை மாட்சிமையை எல்லாம் வல்லவருக்கு அர்ப்பணமாக்குவது. ஒளி என்ற ஈரெழுத்துக்கள் இருளை, அறியாமையை, தியாகத்தை, அர்ப்பணிப்பை, ஆர்வத்தை, அதன் அர்த்தங்களை புரிய வைக்கும் புதுமை விளக்கு. இன்று குடும்பங்களின் தினத்தை கொண்டாடும் இந்நேரத்தில் நம் குடும்பங்களில் அன்பு, பொறுமை, தாழ்ச்சி, விட்டு கொடுத்தல் போன்ற பண்புகளை அன்றாடம் மேற்கொள்வோம் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் அருட்பணி அமல்ராஜ் அவர்கள் முதலாம் திரியை ஏற்றுகிறார்கள். கோபம், வன்மம், பொறாமை,
பிறரின் உடைமைகளை அபகரித்தல் போன்ற தீய குணங்கள் நம்மில் மறையட்டும் என்ற மனநிலையை நம்மில் மலர இரண்டாம் திரியை அருட்தந்தை ஆண்டனி செழியன் அவர்கள் ஏற்றுகிறார்கள். குடும்பத்தின் பொறுப்புகளை உணர்ந்து தொலைபேசி, தொலைக்காட்சி கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது இறை வார்த்தைக்கும், குடும்ப ஒற்றுமைக்கும், குடும்ப ஜெபமாலைக்கும், பிள்ளைகளின் தேவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் வரத்தை இந்த திரிகளை ஏற்றுதல் மூலம் நாம் உறுதியை பலப்படுத்த நாம் பங்கு பேரவை துணை தலைவர் திரு வில்சன் அவர்கள், அன்பிய பொறுப்பாளர் திரு ஜோசப் அவர்கள் மற்றும் அன்பின் ஒருங்கிணைப்பு இணை செயலாளர் திரு மைக்கேல் பிரவீன் அவர்கள் ஏற்றுவார்கள். நம்மையே இந்த தகனப்படியிலே இணைத்து ஆண்டுடைய மாட்சியை நாம் அனுபவிப்போம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாவம் மன்னிப்பு. நல்லுரையை கேட்பதில் சிந்தனையை செலுத்து, அறிவூட்டும் மொழிகளுக்கு செவி கொடு. நம் குடும்பங்களில் பெரியோர்கள் கூறும் அறிவுரையை கேட்காத, கேட்டும் ஏற்றுக்கொள்ளாத நேரங்களுக்காக மனம் வருந்தி திருந்தி வரும் எம்மை மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னியும் இயேசுவே, எம்மை மன்னியும். பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே. பிரம்புகளால் அடித்தால் சாக மாட்டார்கள். பெற்றோராகிய நாங்கள் சில நேரங்களில் சரியானதை சொல்லிக் கொடுக்காமலும் தவறுகளை திருத்திட நேரம் இல்லாமையாலும் கண்டித்து தண்டித்திட மறித்திட நேரங்களுக்காக எம்மை மன்னியும் இயேசுவே, மன்னியும். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தம்மை ஒருவரை உயர்த்தும். நீதிமொழிகள்
29, 23. நம் குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் கோபம், பொறாமை, குறுகிய மனப்பான்மையுடன் வாழ்ந்த நேரங்களுக்காய் மனம் வருந்துகிறேன். மன்னியும் இயேசுவே, எம்மை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறையில்லாத விண்ணரசே, இயேசு கிறிஸ்து இறைவனே. திருசெம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, இரங்குமே. தந்தை பரமத்தில் வீற்றிருப்பவரே, இரங்குமே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், உன்னதர். இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோ. புனிதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுள் உம் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாள்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். இன்றைய வாசகமானது எபிரேயர் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. கிறிஸ்துவின் மேன்மையை பற்றி எடுத்து கூறும் இந்நூலில் குடும்பத்தின் மேன்மையை, நாம் கடவுளின் குடும்பத்தராய் இருக்க யாரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக கூறும் இவ்வாசகத்துக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எனவே தூய சகோதர சகோதரிகளே, விண்ணக அழைப்பில் பங்கு கொண்டவர்களே,
நாம் அறிக்கையிடும் திருத்தூதரும் தலைமை குருவுமான இயேசுவை பற்றி எண்ணி பாருங்கள். கடவுளின் குடும்பத்தினர் அனைவரிடையேயும் மோசே நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். அவ்வாறே இவரும் தம்மை நியமித்த கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறவருக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு. அதுபோல இயேசுவும் மோசேயை விட அதிக மேன்மை பெற தகுதி உடையவராகின்றார். ஏனெனில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் கடவுளே. ஊழியன் என்னும் முறையில் மோசே கடவுளின் குடும்பத்தார் அனைவரிடையேயும் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். ஊழியமாய் இருந்தது. ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். துணிவையும் எதிர்நோக்கோடு கூடிய பெருமையையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பத்தாராய் இருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பாடலுக்காக எழுந்திருப்போம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1-11 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடன், நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடனாய் இருப்பதை என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருவிழாவினுடைய பெருமகிழ்வு இருக்கிறீர்கள். நம்ம அந்தோனியாருடைய வாழ்க்கையை நான் கடந்த வராதவங்களுக்காக திருப்பி சொல்கிறேன். கடந்த வருடங்களில் நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கு முன்னாடியுடைய புதுமைகள், இந்த ஆண்டு அவருடைய வாழ்வோடு தொடர்புடைய பொருட்கள் மற்றும் நபர்களை பற்றி சிந்தித்தோம். முதல் நாளில் திருப்பி மற்றவங்களுக்காக முதல் நாள் லெல்லி மலை, ரெண்டாவது பிரான்சிஸ் அசிசியார், மூன்றாவது இறை வார்த்தை, நான்காவது நாள் அன்னை மரியாள், ஐந்தாவது ரொட்டி, ஐந்தாவது ரொட்டி, ஆறாவது நாள் நெருப்பு, ஏழாவது நாள் வனத் அந்தோனியார், எட்டாவது நாள் குழந்தை இயேசு. இன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்தோனியாருடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் இன்றளவும் ஒன்னே ஒன்று இருக்கு. அவருடைய என்னது? அவருடைய அழியாத நாக்கு. இப்போது அதை பற்றி நம்முடைய பிள்ளைகள் நடித்து காட்டுவார்கள். மைக்குதான்.
புனித பெனவந்தூரும் திருச்சபையின் தலைவரும் பேசிக்கொள்கிறார்கள். நம் புனிதருக்காக பதுவாவிலே கட்டப்பட்ட இந்த அழகிய பேராலயத்தின் பெரிய பீடத்தில் அவரது திருவுடல் வைக்கப்பட வேண்டும். அவரது உடல் இருக்கும் பேழையை எடுத்து வருவோம், வாருங்கள். ஆம் தந்தையே, அப்படியே செய்வோம். ஆ, என்ன ஆச்சரியம்! ஏன் தந்தையே, என்ன பார்த்தீர்கள்? அவருடைய உடல் முழுமையாக கெட்டுப்போகாமல் இருப்பது சாதாரணமே. ஆனால் இந்த நாவை பாருங்கள். நாவா? இன்னும் இந்த நாவு உயிருள்ள நாவு போல் அழியாமல் இரத்த சிவப்பாய் இருக்கிறதே. இது நம்மால் நம்ப முடியவில்லையே. ஓ ஆசீர்வதிக்கப்பட்ட நாவே, நீ எப்பொழுதும் இறைவனை புகழ்ந்தே வந்துள்ளாய். பிறரும் அவரை புகழும்படி செய்தாய். கடவுளிடம் எத்துணை மகிமை பெற்றிருக்கிறாய் என இப்பொழுது தெளிவாக புலனாகிறது. புனித அந்தோணியார் தனது சக்தி வாய்ந்த பிரசங்க திறன்கள் மற்றும் சொற்பொழிவுகளுக்கு புகழ் பெற்றவர். அவர் வாயிலிருந்து வரும் மறையுரைகள் தீப்பிழம்புகளாய் அலங்கரிக்கப்பட்டதாக சித்தரிக்கப்படுகிறது. அவரது நாக்கு ஏன் அழியவில்லை? ஏனெனில் அவர் பொய் சொன்னதில்லை. தன் பக்தர்களுக்கு கொடுத்த வாக்கை அவர் கைவிட்டதில்லை. 1231ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி வான்வீடு அடைந்த புனித அந்தோணியாரின் உடல் பதுவாவில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவர இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 32 வருடங்களுக்கு பின் 1263ஆம் ஆண்டு ஆலய விரிவாக்க பணிக்காக கல்லறை இடமாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த அதிசயம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம், புனிதரின் கல்லறைக்குள் அவரது ஏனைய உறுப்புகள் அனைத்தும் அழிந்து போனாலும் அவரது முகத்தில் இருந்த தாடையும் தாடைக்குள் இருந்த நாவும் அதிசயமாக அழியாமல் இருந்தது. இயேசுவை பாடி துதித்ததாலும் ஏராளமான மறையுரைகளால் இயேசுவை எடுத்துரைத்ததுமான அவரது நாவு அழியாமல் இருந்தது. புனித அந்தோணியாரின் அழியா நாவை கண்ட துறவியும் புனிதருமான ஒருவர் கடவுளை இவ்வாறு பரவசத்தால் புகழ்ந்து போற்றினார். கடவுளை போற்றி புகழ பயன்பட்ட நாவே, விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் தப்பறையாளர்களையும் இணைத்து கடவுளை புகழ வைத்த நாவே, கடவுளுக்கு முன்னால் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்பதற்கு உம் அழியா நாவே சான்று என்று வாயார புகழ்ந்தார். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவரது நா அழியாமல் சிவப்பாக ஈரமாக இருந்தது அவர் உடலை தோண்டும் பொழுது. இது இறைவன் அவரது தூய பேச்சுகளுக்கு அளித்த மதிப்பு என்று கருதப்பட்டது. அவரது நாக்கு, தாடை எலும்பு மற்றும் குரல் சுரங்கள் இன்றும் பதுவா பசிலிக்காவில் பொக்கிஷமாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் இதை பார்த்து ஆன்மீக ஊக்கம் பெறுகிறார்கள். அவர் பேசிய வார்த்தைகள் இறைவனுக்கு மகிமை சேர்த்தன என்பதற்காகவே அவரது நாக்கு அழியாமல் அதிசயமாக இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. நன்னாக்கழியா நற்றவரே புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பலத்த ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். இப்போது மறையுரை. இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். புனித அந்தோணியார் இந்த உலகத்தில் பிறக்கும் போது புனிதராக பிறக்கவில்லை, மனிதராகத்தான் பிறந்தார். ஆனால் சிறிது நேரத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம் ஒரு அதிசய நிகழ்வு. அவருடைய நா இன்றும் அழியாமல் இருக்கிறது. மனிதராகத்தான் பிறந்தார், ஆனால் புனிதரானதற்கான காரணம் என்ன? ஏன் அவருடைய நா அழியவில்லை என்று சொன்னதற்கு ஒரு சில காரணங்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? முதல் அவங்க சொன்னது அவர் பொய் சொல்லல. அப்படின்னா அவர் உண்மையே பேசினார். இன்னைக்கு நம்மளால உண்மையை உறக்க சொல்ல முடியுமா? நமக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. நேற்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுது, ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லணுமா? நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, அவர் மனிதராக பிறந்தார், ஆனால் புனிதர் ஆனால். காரணம், இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அவர் எதிர்நோக்கியதை எடுத்துரைத்தவர். என்ன எதிர்நோக்கினார்? துன்பத்தை எதிர்நோக்கினார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் துன்பத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு அனுபவித்தார். ஆகவே அவர் எடுத்துரைத்ததெல்லாம் உண்மை.
ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்வில கடைபிடித்ததைத்தான் சொன்னாரே தவிர கடைபிடிக்காதது ஒன்றை சொல்லவில்லை. இன்று நம்முடைய வாழ்விலே நாம் சொல்வதெல்லாம் நாம் செய்யாததை சொல்கிறோம், நாம் சொல்லாததை கூட பல நேரத்தில் சொல்லதாக சொல்வோம். இன்று அவருடைய அழியவில்லை என்று சொன்னால் அவர் இறை வார்த்தையை போதித்தார், துணிவோடு போதித்தார், அதை தன்னுடைய வாழ்வாக்கினார். ஆகவே அவருக்கு துணிவு பிறந்தது, சக்தியோடு இறை வார்த்தையை போதித்தார். கிரேஸ்வெல் பிரியம் உள்ளவர்களே, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு முறை பிரான்சிஸ்கன் துறவிகள் அவர்களை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உயிரோடு அல்ல பிணமாக 5 துறவிகளுடைய உடல்களை, சிதைக்கப்பட்ட உடல்களை கொண்டு வருகிறார்கள். மறை சாட்சிகளாக அவர் மாறுகிறார்கள். ஆனால் அந்த உடலை பார்த்த இவர் தனக்குள்ளே என்ன யோசித்தார் என்று சொன்னால், இவர்களைப் போல நானும் கடவுளுக்கு மாட்சி அளிக்க வேண்டும், என்னுடைய இறப்பின் வழியாக மாட்சி அளிக்க வேண்டும் என்று உள்ளே சிந்தித்தாராம். இன்று ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்கிறோம், அதில் எத்தனையோ பேர் மடிந்தார்கள். இன்று அவருடைய உடல்களை நாம் கண்ணால் பார்த்தால் நாளை இராணுவத்திற்கு செல்ல நாம் தயாராக இருப்போம். இன்று நமக்கு முன்பாக ஒரு துயரமான, துன்பமான, கஷ்டமான ஒரு விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தார். ஆகவே அவர் எதிர்நோக்கியதெல்லாம் துன்பம், துன்பத்தின் வழியாக கடவுளுக்கு மாட்சி. இன்று நாம் எதிர்நோக்குகிறதெல்லாம் இன்பம், இன்பத்தை உடனடியாக, இன்ஸ்டன்ட் இன்பம், இன்ஸ்டன்டாக எல்லாமே கிடைச்சிடணும். கிரேஸ்வெல் பிரியமுள்ளவர்கள் அவர் இன்ஸ்டன்ட்டுக்காக அழையல, அவர் தன்னுடைய நா வழியாக இறைவனுக்கு மாட்சி சேர்த்தார், துன்பத்தின் வழியாக இறைவனுக்கு மாட்சி சேர்த்தார். கிரேஸ்வெல் பிரியமுள்ளவர்களை, நான் என்னுடைய குருத்துவ வாழ்வை துவங்குவதற்கு முன்பாக டீக்கனாக, திருத்தொண்டராக திருநெல்வேலியில உள்ள புளியம்பட்டியில எனக்கு அங்கு பணி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திருத்தொண்டராக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புளியம்பட்டி தெரிஞ்சிருக்கும் தான், அந்தோனியார் கோயில்ல முதலாக அங்கு செல்லும் பொழுது பயத்தோடு போனேன். ஏன்னா அங்க சொன்னாங்க தெளிவா, இங்க பேய் பிடித்தவர்கள் நிறைய பேரை கொண்டு வருவாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்னா பயம். சின்ன வயசுல என்னை அழைத்து சென்ற சாமியார் கூட பாத்தீங்கன்னா இவன் பக்திமான் நினைச்சிட்டு, ஏன்னா எப்பவுமே சிலுவை என்னுடைய ஜெவமாலையை போட்டுட்டே பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பயத்தினால பிடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் பார்த்தவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவன் பயங்கரமான ஆளுப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு பயம் உண்டு. நான் பொய்யெல்லாம் சொல்ல, எனக்கு பயம் இருந்தது. ஒரு திருத்தொண்டராக அங்கு காலடி எடுத்து வைக்கும் போது பயத்தோடு தான் சென்றேன். ஆனால் ஒரு நிகழ்வு என்னுடைய அந்த பயத்தை போக்கியது. என்னன்னு சொன்னா, நான் இருக்கும் பொழுது அங்கு உள்ள ஒரு அருள் பணியாளர், பங்கு பணியாளராக இருந்தவர், அருள் பணியாளர் குழந்தை என்கிறவர் ரொம்ப சிம்பிளான ஆளு. அதாவது அடிக்கடி அவர் சொல்றது என்னன்னா, கோயில் சொத்து குலநாசம். ஆகவே அதுல 1 பைசா நாம எடுக்கக்கூடாது சாமி. ஒரு சாமியார் எப்படி இருக்கணும்னு அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். அவர் சொல்வது மட்டுமல்ல, செய்து காட்டினார். ஒரு ரொம்ப சிம்பிளான ஆள், எளிமையாக வாழ்கிறவர். ஆகவே அவர் 1 பைசா கூட, அதாவது பூசைக்கு வர்ற மிஞ்சின காசெல்லாம் டயசிஸ்க்கு போயிடும், வர்ற காசெல்லாம் டொனேஷன் வர்றது எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி எல்லா நல்ல காரியங்களை செய்வார். தனக்கென எதையும் வைத்துக்கொள்ள மாட்டார். அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு நாள் ஒரு பேய் பிடித்தவரை கொண்டு வர்றாங்க. அந்த பேய் பிடித்தவரை கொண்டு வரும்போது எப்பொழுதுமே அங்கு பங்கு பணியாளர் தான் அதை ஓட்டுவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் உள்ளர ஏதோ ஒரு வேலையா இருந்ததுனால ஒரு அருள் பணியாளர் வெளியே இருந்து வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பேய் தானே நான் ஓட்டுறேயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஸ்டோல் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு ஆரம்பிக்கிறார். ஆண்டவரேன்னு சொன்னாரு. அந்த பேய் இப்படி காலை இப்படி நின்று இப்படி ஆட்டிக்கிட்டு, தம்பி நிறுத்துப்பா, நான் பொய்யெல்லாம் சொல்ல, என் கண்ணால் கண்டது காதால் கேட்டதை உங்களுக்கு முன்பாக பகிர்கிறேன். எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் பார்த்தது என்னுடைய வாழ்வை மாற்றியதை சொல்லுகிறேன். இப்படி காலை ஆட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்குது. தம்பி நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லுது. ஆண்டவரே, டேய் உன்னே தான் சொல்றேன் நிறுத்துப்பான்னு. என்ன ஆண்டவரே நேத்து எங்க இருந்துன்னு சொல்லட்டுமா? சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப சாமியார் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாரு, பாத்தியா, எங்கேயோ போயிட்டு எங்கேயோ தெரிஞ்சவங்களை பார்க்க போயிருக்கிறாரு, இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஏதோ தவறு பண்ணிருக்கிறாருன்னு இவங்க எல்லாம் குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு ஸ்டோல் அப்படி கலட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. வெறுத்து போய் பயந்து போய், ஏன்னா அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பயம் கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்க பங்கு பணியாளர் வந்தார். அந்த ஸ்டோலை எடுத்து மாட்டி ஒரு நம்முடைய மரியாளுடைய சுரூபத்தை வச்சாரு. என்ன ஜபம் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க?
ஜெபமாலை. அருள் நிறைந்த மரியேன்னு தான் சொன்னார். அந்த பேய் பிடித்தவன் அலறுகிற பார்த்த எனக்கே பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயம். அவர் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அருள் நிறைந்த மரியே சொல்லி முடிக்கலாங்க, அப்படியே கீழே விழுந்தான் பயந்து. அந்த பேய் பிடித்தவர் கீழே விழுந்தார். நான் போய் உள்ள உட்கார்ந்துருக்கும்போது அவர்கிட்ட கேட்கிறேன், சாமி எப்படி சாமி இது சாத்தியம்? அவரும் சாமியார் தான், நீங்களும் சாமியார் தான், ஆனா நீங்க அருள் நிறைந்தவரேன்னு தான் சொன்னீங்க, ஆனா என்னால உடம்பெல்லாம் எரியுது, என்னால தாங்க முடியல, நிறுத்துன்னு சொல்றாங்களே, பயந்து விழுறாங்களே, எப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, தூய்மை. தூய்மை. நம்ம நம்முடைய வாழ்வில் பணத்துக்கோ பொருளுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ நாம் ஆசைப்படாத இருக்கும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொன்றும் சொல்லுகிற ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்வை நாம் என்ன கடைபிடிக்கிறோமோ அதை சொல்லும் பொழுது அங்கு அற்புதம் நிகழும் என்று சொன்னார். அதை கண்கூடாக பார்த்தேன். அன்றிலிருந்து இன்று வரை நானும் பல இடங்களில் பேய் ஓட்டுகிற இடத்துல நின்றுருக்கிறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. இன்னைக்கு நான் தனியா தான் இருக்கிறேன். பங்குல சுத்தி ஆள் கூட இல்லை, பயமே இல்லை. ஒரு சில நேரங்கள்ல வண்டி எடுத்துட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வருவோம். ரோட்ல வரும்போது எந்த பயமும் இல்லை. என் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே வருவேன். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, சொல்லுகிறேன் என்று சொன்னால், தூய்மையாக இருக்கும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் கடவுள் பார்க்கிறார். இன்று மனிதராக பிறந்த அந்தோணியார் தூய்மையானவராக இருந்ததுனாலே அவருடைய நாள் யாம இருந்தது. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையானது. அவர் வாழ்ந்ததைத்தான் சொன்னார். அவர் எதிர்நோக்கியதாக மட்டுமே கருதவில்லை, எடுத்துரைத்தார். ஏனென்றால் அவர் வாழ்ந்தார். இன்று நாம் சொல்வதெல்லாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இப்படி போக விட்டு அப்படி என்னென்ன சொல்லுவோம். இப்படி கதவை சாத்திக்கிட்டு கதவை திறந்திருக்கும் போது ஒரு வார்த்தை, கதவை மூடினதுக்கு அப்புறம் தான் போறான் பாருன்னு சொல்ற வார்த்தை. நேற்று ஒரு சகோதரிடத்துல பேச வாய்ப்பு கிடைத்தது. அவங்க சொல்றாங்க, எனக்கு சொத்து இருக்கு, சுகம் எல்லாமே இருக்கு சாமி, ஆனா நிம்மதி இல்லை. என்ன காரணம்? எனக்குன்னு வாச்சிருக்கிற அந்த மூத்த மருமக இருக்கிறாளே, பேச ஆரம்பிச்சா கேட்க முடியல. அவ சொன்ன வார்த்தை, என்னால தூங்க முடியல, நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல அப்படின்னு சொன்னாங்க. தூக்கமே வரல சாமி, ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு என்ன இல்லை, எல்லாமே இருக்கு, ஆனால் சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப குத்துது, வலிக்குது, எனக்கு என்னால தூக்கமே வரல. சொல் ரொம்ப முக்கியம், செயலை விட சொல் ரொம்ப முக்கியம். அந்த சொல் அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குது. எல்லாமே இருக்குது, ஆனா நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல. இன்று நாம் சொல்லுகிற சொல்லெல்லாம் எப்படி இருக்கிறது என்று யோசிப்போம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், புது மொபைல், பிராண்ட் நியூ மொபைல் வாங்குறீங்க, நல்ல பலன் இருக்குது. அந்த மொபைல் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க ஒருவேளை செக் பண்ணி பார்த்தா அதுல சிக்னல் இல்லைன்னு சொன்னா என்ன பயன்? இப்ப நான் இருக்கிற இடத்துல கல்லம்பேடுன்னு ஒரு சர்ச்சில் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா வெளியில இருக்கும் போது சிக்னல் வரும், ரூமுக்குள்ள போயிட்டோம்னா சிக்னல் போயிடும். வெளியே திரும்ப தூக்கிட்டு வந்துட்டு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். புத்தம் புது மொபைலாக இருந்தாலும், டெக்னாலஜி வைஸ் 5G நெட்வொர்க்கே இருந்தாலும், சிக்னல் கிடைக்கலன்னு சொன்னா அந்த மொபைல் யூஸ் பண்றதுல என்ன பிரயோஜனம்? இன்று பிரம்மாண்டமான ஆடம்பர தேர் திருவிழா என்று நாம் கொண்டாடலாம். எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகளும் சரி, அலங்காரமும் சரி, பாடலும் சரி, எல்லாமே வான வேடிக்கை எல்லாம் போடலாம். ஆனால் நாம் கனெக்டிவிட்டியோட இல்லைனா, கடவுளோடு உறவோடு இல்லை என்று சொன்னால் இதெல்லாம் வீண். ஆக இறையேசுவில் பிரியமுள்ளவர்களை நான் யோசித்து பார்த்தேன். அந்தோணியார் ஒருவேளை இன்று நமக்கு மத்தியில் பேசினா எப்படி பேசுவார்? நமக்கு மாதிரி அழகா அன்புக்குரியவர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறியவர்கள் எல்லாம் திருடர்களும் கொள்ளையர்களும் இயேசுவை பற்றி தவறாக பேசியவர்களும் மனமாற விருப்பம் இல்லாதவர்களும் கூட அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே மாறினாங்களாம். எப்படா பாவசங்கத்தின தொட்டில சாமியார் உட்காருவார்னு ஏங்குனாங்களாம். அவருடைய வார்த்தை அப்படி இருந்தது. அவர் பேச பேச கடவுளோடு உள்ள உறவில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். கனெக்டிவிட்டி, கனெக்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்கவங்கலாம், இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து நம்ம ஒரு வேளை நீங்க அது எல்லாத்தையும் மதிப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ கோடி கணக்கில் இருக்கும். ஆனா இன்று நம்முடைய உள்ளத்தை சோதித்து பார்ப்போம். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? இந்த ஜெபமாலை சொல்லுகிறோம், 53 மணி ஜெபம். எத்தனை பேர் உண்மையிலேயே நேரத்திற்கு உள்ள உட்கார்ந்து இந்த ஜெபமாலையில் நான் பங்கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. கேட்ட 1000 காரணங்கள் இருக்கும், 1001 கூட இருக்கும். ஆனால் அவரோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பிருந்தால் போதும் நாம் அவருக்கு அருகிலே அமர்வோம். ஆனால் நமக்கு காரணங்கள் உண்டு கடவுளோடு இல்லாமைக்கு. ஆனால்
நம்ம காரியங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்கிறது காரணமே அதுதான். இயேசுவில் பிரியம் உள்ளவர்களே, இன்று இறைவனோடு நாம் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை. இன்னைக்கு போன்ல ஒரு வசதி இருக்குது, ஃபில்டர்னு சொல்லிட்டு. போட்டோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபில்டர் போட்டு எடுக்கலாம். நார்மல் போட்டோ தான் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் இருக்கும், கொம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். நார்மல் போட்டோ தான். எப்படிப்பா? அதான் ஃபில்டர் ஆச்சே. இன்னைக்கு வரும்போது உள்ள வரும்போது நிறைய பேர் பைபிளை பிடிச்சிக்கிட்டு நின்று இருந்தீங்க. பைபிள் அழகானது இல்லையா? கையில பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் உண்மையிலே வாசிக்கிறோம்? இறை வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய கருக்குள்ள ஒரு இறை வார்த்தையை நாம் கையில் வைந்திருக்கிறோம். நான் யாரையும் தப்பா சொல்ல, கோச்சிக்காதீங்க. இறை வார்த்தையை நாம் ஏந்த நமக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் அதை படிக்க நமக்கு நேரம் இல்லையே. அதாவது பார்க்க அழகு, ஆனால் பழக அழகு இல்லை. இறைவனோடு தூரத்திலிருந்து பார்த்து தொட்டு பார்க்க அழகு. இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு தொடக்கத்துல வரும்போது பார்த்தோம், ஒரு அம்மா அந்த சிலுவையின முட்டியில காலில் வச்சுக்கிட்டு மண்டையை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தொடுவது எளிது, நம்முடைய முகத்தை அங்கு பதிப்பது எளிது, ஆனால் உறவோடு இல்லை என்று சொன்னால் தொடுதல் வீண். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறைவன் உம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இயேசுவில் பிரியம் உள்ளவர்களே, ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாதது அழகாக்கும். இன்று நம்மளுக்கு நற்செய்தி கூட பல நேரத்தில் அப்படிதான் ஆக்குகிறது. இன்னைக்கு பாட்டை நாம் பாடணும், இதை நாம் பாடணும், சண்டைகள் இருக்கிறது. ஆனால் இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருந்தும் நம்மால் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் நேரமின்மை. இன்னொரு விஷயம், சக்கேயு ஒரு முறை மரத்துக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இயேசுவை கீழ் நோக்கி பார்த்தான். இயேசு என்ன சொன்னாரு? சக்கேயுவே சொன்ன உடனே என்னாச்சு? இறங்கி வந்தாரா இல்லையா? இன்னைக்கு நாம் எல்லாம் இறங்கி வர மனசு இல்லாம இருக்கிறோம். தூரத்திலிருந்து கடவுளை பார்த்து ரசிக்கிறோம். ஆஹா, வானவெளிக்கு உடனே போனை எடுத்து அப்படியே வீடியோ எடுப்போம். ஆனால் இங்க உட்கார்ந்து ஜெபமாலை சொல்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஜெபமாலை சொல்ல நேரம் இருக்காது. வீடியோ எடுக்க நமக்கு நேரம் இருக்கும். தூரத்திலிருந்து கடவுளை பார்த்து ரசிக்க நமக்கு நேரம் இருக்கிறது, மனம் இருக்கிறது. ஆனால் அருகில் வர பயம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம். சக்கேயு இறங்கி வா என்று சொன்ன உடனே அவன் இறங்கி வந்தான். இன்று நமக்கு இறங்கி வர மனம் இல்லை. ஏன்? நமக்கு பணம் வேணும், பதவி வேணும், எல்லாம் வேணும், இன்பம் வேணும். ஆனால் இறைவன் வேண்டாம். இறங்கி வந்தால் பாவம் நாரும். ஆகவே அருகில் வர பயப்படுகிறோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, சக்கேயு வந்தான். வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்றே இந்த வீட்டிற்கு, சத்தமா சொல்லுங்களேன், தயவுசெய்து எல்லாரும் சொல்லுங்களேன், இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. வாயை திறந்து சொல்லி பாருங்களேன், இன்றே இந்த மீட்புக்கு, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? அவர் கூப்பிடும் போது வரணும். நம்ம 1000 காரணம் சொன்னா இல்ல, சாமி தூரத்துல இருந்து பார்க்க அழகா இருக்கிறீங்க, இன்னைக்கு வர முடியாது, கொஞ்சம் லேட் ஆயிரும், நான் சின்னவன் குட்டையன் இலை இறங்கி வர முடியாது, 1000 காரணங்கள் சொல்லுங்கள். வந்தால் மீட்பு உண்டு. கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கேட்பது, நாம் எல்லாரும் இப்ப எல்லாம் வாட்ஸ்அப்ல போயாச்சு. வாட்ஸ்அப்ல எல்லா ஜபத்தையும் அனுப்பிடுறது. காலையில எழுந்து போனை பார்த்தா எல்லாம் இறை வார்த்தையா, யாரோ அனுப்புனது ஃபார்வேர்டு. ஆனா அதை உட்காந்து மனப்பாடம் பண்ண நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு அழகான இறை வார்த்தை, என்னுடைய விருது வாக்கு, நான் சாமியார் ஆகும்போது எடுத்த விருது வாக்கு, எண்ணில் இணைந்து கனி தர. இன்று நாம் அவரோடு இணைந்து கனி தர முயற்சி செய்தால் தான் முடியும். அவர் தெளிவா சொல்றாரு, என்னோடு இணைந்தால் அன்றி நீ கனி தர இயலாது. அப்படின்னா என்ன? என்னோடு இணைந்து இருந்தால் அன்றி நீ ஒருவேளை எங்கூட இணைந்திருக்கலன்னா கொஞ்சோண்டு கனி தருவேன்னு சொல்லல, கனி தரவே இயலாது. அவரோடு இணைந்திருக்கவில்லை என்றால் கனி தர இயலாது. நான் இந்த மாதிரி 15 பிரசங்கம் வைக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கையில் நான் வாழவில்லை என்று சொன்னால் அதெல்லாம் வெறும் ஒளிதான். நீங்க இதே போல பல ஆண்டுகள் திருவிழா கொண்டாடலாம், ஆனால் மனமாறாமல் கொண்டாடினால் எல்லாம் வீண்தான். பட்டாசு முடிஞ்ச உடனே பட்டாசு போடும் போது நிறைய வீடியோ எடுப்பாங்க, போடுறவங்க எல்லாம் கழி கூறுவாங்க, பசங்க எல்லாம் கைதட்டி ஜோரா என்ஜாய் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குப்பையா இருக்கும். அது குப்பை அள்ளுறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க. குப்பை அள்ளுறதுக்கு பாத்தீங்கன்னா பணியாளர்கள் வந்து அள்ளுவாங்க. வீடியோ எடுக்கிறது நாம. பிரியமுள்ளவர்களே, இன்று இறை வார்த்தை உங்களுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் இணைந்து கனிதர வேண்டும். இணைந்து கனிதர வேண்டும் என்று சொன்னால் அவரோடு இருக்க வேண்டும். அவருடைய நா அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் இறைவனோடு இருந்தார்.
இன்று நாம் அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவரோடு இருந்தால் நான் மட்டுமல்ல, எதுவும் அழியாமல் பிரான்சிஸ் சவேரியாரை போல கூட நம்முடைய உடல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எப்போ ஐயோ சாமி இவ்வளோ நாளாக வந்து தப்பா பாவம்லாம் செஞ்சுட்டேன், இனிமேட்லாம் அது சான்ஸே இல்லைன்னா இல்லை. அகுஸ்தினாருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில் அவர் செய்யாத பாவம் இல்லை. ஆனால் அவருடைய தாயினுடைய கண்ணீரினாலும் ஜபத்தினாலும் அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டன. அவர் மனம் மாறினார். இன்று ஒரு பெரிய புனிதர். இறையேசுவில் பிரியம் உள்ளவர்களை இன்று நினைத்தால் நம்மால் முடியும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போய் ஏன்பா கோயிலுக்கு வரலன்னா பெரிய பாவி சாமி, நான் எப்போ பாவ சங்கீர்த்தனம் செய்யறேன்னா அப்பதான் வருவேன். வாயா இன்னைக்கு நேரம் நல்ல நேரம் இல்லை சாமி, நாளைக்கு 6 வருஷம் நான் பங்கு சாமியாரா இருந்தேன், 6 வருஷமும் அந்த ஆள் வரவே இல்லை. சொல்லிக்கிட்டே இருப்பார் நாளைக்கு வந்துடுற சாமின்னு. மலைக்கு கூட அவர் கோயிலுக்குள்ள வரமாட்டாரு. அவருடைய பேர் என்ன தெரியுமா? ஆண்டவர். அந்த ஊர்ல அவருக்கு வச்சிருக்கிற பேர் ஆண்டவர். இறையேசுவில் பிரியம் உள்ளவர்களை இன்னைக்கு நமக்கும் பேர் வைப்பாங்க நம்முடைய பிள்ளைகள். எங்க அப்பா கோயிலுக்கே வரமாட்டார், ஆனா என்னை மட்டும் போன்னு சொல்லுவார். எங்க அம்மா ஊர்ல உள்ள எல்லா புறணி கதையும் பேசும், ஆனா என்கிட்ட சொல்லும் ஜெபமாலை சொல்றா, கையை எழுது ஜெபமாலை சொல்றா, விசுவாச புறமான சொல்றா. உனக்கு தெரியுமா? எனக்கு லைட்டா தெரியும், நாங்க படிச்சது காலத்துல வேற, நீங்க படிச்சுக்கிற அப்படியே ஒப்பே தருவோம். ஆனா இறையேசுவில் பிரியம் உள்ளவர்களை, உங்கள் மடியில் அமர்ந்தவன் கற்றுக்கொள்வதெல்லாம் நீங்கள் பார்ப்பது கேட்பது நீங்கள் விசுவசிப்பதைத்தான். ஆக அவருடைய பெற்றோர் அவருக்கு கற்றுக் கொடுத்ததுனாலே, நல்ல விசுவாசத்தை கற்றுக் கொடுத்ததுனாலே அனைத்தையும் துறந்து, பெரிய நபராக இருந்தாலும் அனைத்தையும் துறந்து அவர் தன்னுடைய மட்டுமல்லாமல் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனாலே அவருடைய பிரசங்கமும் இன்னைக்கு அழியாமல் இருக்கிறது. எத்தனையோ மனம் மாறிய நபர்கள் இருப்பதனால இன்றும் கத்தோலிக்க திருச்சபை வளர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இறையேசுவில் பிரியமுள்ளவர்கள் பார்ப்போம். இன்று நம்முடைய வாழ்வில நாம் எடுத்துரைப்பதெல்லாம் நாம் துன்பத்தை பற்றியா அல்லது இன்பத்தை பற்றியா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்முடைய வாழ்வில நாம் வழியாக இறைவனுக்கு பெருமை சேர்க்கிறோமா, நான் வழியாக பிறரை கஷ்டப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்று அவர் எடுத்துரைத்ததெல்லாம் இறைவனை பற்றி என்று சொன்னால் நாம் எடுத்துரைப்பது யாரை பற்றி? நம்மை பற்றி என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இறையேசுவில் பிரியமுள்ளவர்கள், இந்த நாள் ஒரு மகத்தான நாள். இந்த நாள் உங்களுக்குள் இறைவார்த்தை விதைக்கப்படுகிறது என்று சொன்னால், இனி வருகிற நேரமெல்லாம் இந்த திருவிழாவை எப்படி நாம் மகத்துவத்தோடு கொண்டாட முடியும் என்று சிந்தித்து பார்ப்போம். இறையேசுவில் பிரியமுள்ளவர்களை, அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கூப்பி, ஏதோ அந்தோணியாரை போல, ஏதோ அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிற ஏதோ இந்த பங்குல ஒரு அதிசயம் அற்புதம் நிகழ, ஏதோ பெரிய அதிசயம் அற்புதம் நிகழ எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மாற்றி மனமாற்றம் உள்ளவர்களாக, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்பவர்களாக நாங்கள் மாற, இதோ உம்முடைய ஆசிரையும் அருளையும் வேண்டி நிற்கிறோம் என்று இறைவனுக்கு முன்பாக நம்முடைய ஜெபங்களை முன்வைப்போம். நாம் கேட்கிற வேண்டுதல்கள் அல்ல, நம்முடைய மனமாற்றத்தை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். இறங்கி வா என்று சொன்ன உடனே இறங்கி வந்த சக்கேயுவை பார்த்து பல மடங்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தவர் இன்று நமக்கும் கூட அதே ஆசீர்வாதத்தை பொழிய காத்திருக்கிறார். மனம் மாற தயாரா என்று சிந்தித்து பார்த்து இறைவனோடு ஒன்றாக இருக்க முற்படுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசி மன்றாட்டுகளுக்காக எழுந்திருப்போம். உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்று மொழிந்த நல்ல தந்தையே, உம்மை பின்தொடர்ந்து உம் பணியை தொடர்ந்து ஆற்றி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேர்ந்தெடுத்த பணியை செவ்வனே ஆற்ற வேண்டிய அருளை பொழிந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பம் கேட்டு அருளாயோ.
அன்பு ஆண்டவரே, குடும்ப தினமாகிய இன்று எம் பங்கின் அனைத்து குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், இளையோர்கள், முதியோரை ஆசீர்வதியும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நல்வழிப்படுத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவன் நோயற்றவனுக்கு இன்று நோயுற்றவர்க்கே தேவை என்று மொழிந்த நல்ல இயேசுவே, மருத்துவமனைகளிலும் மற்றும் வீடுகளிலும் இருக்கும் அனைத்து நோயாளிகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். விரும்புகிறேன் குணமாக என்று இறை வார்த்தையின் மூலம் கூறிய எம் இறைவா, அனைத்து நோயாளிகளுக்கும் சுகம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, அனாதைகளாக சாலையோரங்களில் தவிப்போரையும் குடும்ப உறவுகளை பிரிந்து வாடும் யாவரையும் உற்று நோக்கி, தாய் தன் குழந்தைகளை தேற்றுவது போல உமது ஆறுதலையும் தேறுதலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளை சிறப்பிக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வெற்றிகரமாக நடத்தி கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக நமது பதவி பதியருடைய பரிந்துரையோடு ஆண்டுடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்தகன பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தீத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டாள் அதற்கு வலுவூட்டுகின்றீ. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீ. அவருடைய மன்றாட்டால் எம் பங்கை நீர் புதுப்பிக்கின்றீ. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: Hosanna, தூயவர், தூயவர், தூயவர்.
கரங்களை குவிப்போம். அதிமிக மகிமை நேரத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த நேரத்திற்காக நம்முடைய பாதுகாவலர் ஏங்கிய காலங்களும் நாட்களும் உண்டு. மறைக்கப்பட்ட சுவர்கள் திறந்து அவருக்கு திவ்ய நற்கருணையை காண்பித்தது. இதற்கெல்லாம் காரணம் அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த ஏக்கம். கரங்களை குவிப்போம். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பங்கிற்கு தெய்வம் ஒரு விடுதலையின் நாளை இன்று தர இருக்கின்றார். ஒப்பு கொடுப்போம். தெய்வீக மாளிகையில் வாழ்கின்றவர், பிதாக்களுக்கு மத்தியில் வாழ்கின்றவர் நமக்காக மீண்டுமாக அதே மகிமை, அதே மாட்சி, அதே அன்பு இந்த பலிபீடத்தில் இருக்கிறது. கரங்களை குவித்து கண்களை மூடியவர்களாக உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இந்த பங்கின் பாதுகாவலர் பதுவை அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவனாயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும்
ஆட்சி செய்கின்றவா நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன்.
நாம் அனைவருமாக நம்முடைய பங்கின் பாதுகாவுடைய பெருவிழாவை கொடியேற்றத்தோடு கோலாகலமாக துவங்கினோம். இன்று 9வது நாள். நான் முதலே சொன்னேன், ஒரு கருத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று. நிச்சயமாக சத்தியமாக நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக பரிந்து பேசி பெற்று தருவார். உங்கள் அனைவரும் எனக்கு தெரியும், தினந்தோறும் இந்த மழை புயல் என்றாலும் கூட நீங்கள் தவறாமல் இந்த திருப்பலியில இந்த கொடியேற்றத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கையோடு இப்போது அந்தோனியாரை நோக்கி ஆற்றல் மிகும் என்றாண்டு ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் உரிமையான புனித அந்தோனியாரே, கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாடின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். தட்டாமல் தயாளம் நிறைந்தவராக கேட்பதை எல்லாம் பருந்து பேசி தருகிற பெற்று தருகிற அற்புதமான ஒரு வல்லமையான ஒரு புனிதரை பாதுகாவலராய் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு தேவை, அந்த ஒரு கருத்து அத்தியாவசியமான அர்ஜென்ட்டா எனக்கு இது வேணும் அப்படின்னு நாம ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு கருத்தை அவர் முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தொழில் முன்னேற்றம் காணவும் மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. கரங்களை உயர்த்துவோம். கோடி அற்புத நாம் புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக என்னாலும் எப்போதும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, அனைவரும் அமருவோம். அன்பார்ந்தவர்களே, நான் சொன்னது போல இது ஒரு மகிழ்வான நிகழ்வு. நம்ம குடும்பங்களுடைய தினத்தை கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கினுடைய குடும்பத்தின் பாதுகாவலாக இருந்து அற்புதமாய் கடந்த ஓராண்டல்ல ஈராண்டல்ல 35 ஆண்டுகள் இந்த பங்கை அவ்வளவு சிறப்பாக பங்கு என்ற குடும்பத்தை இங்கு வந்து செல்கிற அத்தனை மக்களை அப்படி உள்ளார்ந்த தேவைகளை அறிந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை, எல்லையில்லா அருள் வரங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, புதுமைகளை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பாதுகாவலருக்கு நாம் முளமாற நன்றி செலுத்தி அவருக்கு இப்போது இந்த தீர்ப்பவனியை எடுக்க இருக்கிறோம். அதுதான் இந்த நாளில் நான் குடும்பங்கள் தினம் அப்படின்னு சிந்திக்க அடைத்தோம். அற்புதமான ஒரு மறைவுரை ஆற்றி இருக்கிறார் தந்தை அவர்கள். இந்த நாளுடைய வழிபாடை மிக அற்புதமான விதத்தில் எடுத்து செய்த பங்கிற்காக இப்போது உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பங்கு பிறை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர் அனைவருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நாளிலே இந்த திருப்பலியை கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதே குருக்கள் தான் நம்ம மத்தியில் வந்தாங்க தெரியும், திருச்சிலுவை சபை அருள் பணியாளர்கள். ஆகவே மிக அற்புதமான விதத்தில் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாய் பெற்று தந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக அருள் தந்தை அமுல்ராஜ் அவர்கள், தந்தை அவர்கள் கல்லம்பேடு பங்கினுடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று அவர் எல்லாமே ஹோலி கிராஸ் திருச்சிலுவை சபையை சேர்ந்தவர்கள். எனவே நாளில் மத்தியில் வந்து நமக்காக மறைவு ஆற்றி ஜெபித்த அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும். முன்னாடி வாங்க, அவருக்கு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நல்லா ஜோர கை தட்டலாமே. நல்லா
மற்ற தந்தைகள் நம்மோடு பயணிப்பார்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு நன்றி நாம் சொல்லிடலாம். அவர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டுகளும் அருள் தந்தை இந்த திருப்பணி மிக சிறப்பாக ஏற்று வழிநடத்தி அருள் தந்தை ஆண்டனி செழியன் அவர்கள் தந்தை அவர்கள் சிவகங்கையில் இருக்கிற அவருடைய ஃபேமிலி கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய இடத்துல பொறுப்பு தந்தையாக இருந்து பலவிதமான அற்புதமான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார். எனவே நாளையும் கூட அவர் நம்மோடு இருந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி மறைவாற்றுவார். எனவே அவருக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளை தெரிவிக்கும் வண்ணமாக தந்தை அவருடைய அன்போடு அழைப்பவர் பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். தந்தைக்கு நம்முடைய வெகு தொலைவில் வந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நல்லா ஜோரா கை தட்டலாம். அருள் தந்தை பிரபீன் அவர்கள் தந்தை அவர்கள் பழனியில் இருக்கிற பள்ளியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து கொண்டு இருக்கிறார். அவரும் கூட கடந்த ஆண்டு நம்மோடு இருந்து பணியாற்றுவார். நம்மோடு இந்த நாளிலே கூட இருக்கிற நாளையும் நம்மோடு இருப்பார். எனவே வெகு தொலைவில் இருந்து நம்முடைய மகிழ்விலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க வந்ததுக்கு அருள் தந்தை பிரவீன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் பலத்த ஒரு கரவழி கொடுத்து நல்லா ஜோரா தட்டலாமே கையை. அருள் தந்தை சின்னப்பன் அவர்கள் ஓயமை சபையைச் சேர்ந்தவர். காஞ்சிபுரம் அன்மோதிய ஆசிரமத்தினுடைய இயக்குநராக இருந்து கொண்டு பலவிதமான காரியங்களை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய 25 ஆண்டுகால நண்பர். ஆகவே இந்த மகிழ்விலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார். நாளை காலை திருப்பலி நிறைவேற்றுவார். அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். ஒரு வளர்த்த ஒரு கரவழி கொடுத்து தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சா நன்றிகளும் பாராட்டுகளும். நம்மோடு பிரதர்ஸ் இணைந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு நன்றி சொல்லலாம். 2 விஷயங்கள் மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும் நம்முடைய பங்கு வந்து எவ்வளோ பேறு பெற்ற பங்கு என்றால், நான் சொன்ன அன்பின் விருந்து என்பது வெறுமனை பங்கு மக்களுக்கு மட்டுமல்ல, யாரோ வருவாங்க. இது வந்து நான் சமப்பந்து விருந்து என்று கூட அழைக்கலாம். ஏன்னால் பலர் இந்துக்கள் முஸ்லிம்கள் யார் வேணாலும் வந்து இந்த உணவிலே அந்த விருந்திலே பங்கேற்க இருக்கிறான். அவர் நம்முடைய குழுவினதற்காக அயராது உழைத்து கொண்டு இருக்கிறான். காலை நான் சொன்ன மாதிரி கொடியேற்க முடிந்தவுடனே காலையிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த உணவானது விருந்தானது பரிமாறப்படும். எனவே குடும்பமாக வந்து தரிசன விழாவிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேர் பவனி உங்களுக்கு தெரியும். தேரானது இப்போ திருப்படி முடிந்தவுடன் கடைசி ஆசை கொடுக்கப்படும். தந்தை அவர்கள் தேரை வந்திருப்பார்கள். நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு வந்து வழக்கமாக வந்து எனக்கு அந்தோனியா ரொம்ப பிடிக்கும், அவர் பின்னாடி தான் நான் வருவேன், மைக்கேல் அது பிடிக்காது, மாதா பிடிக்காது அப்படிலாம் இல்லை. தேர் என்பது உங்களுக்கு தெரியும். நம்ம வெளியில் போகிறோம். யார் நம்ம வந்து அந்தோனியார் பங்கினுடைய இறை மக்கள். ஆகவே மெயின் ரோட்டில் போகிற நிறைய வண்டிகள் நிறைய மக்கள் நம்ம பார்ப்பாங்க. அப்போ நம்ம சென்ற அந்த வழிமுறை இப்படி தான் இருக்கணும். கச்சா முச்சான்னு கும்பலாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கச்சா முச்சான்னு போகக்கூடாது. ஆகவே நான் சொல்கிற இந்த வழிமுறையை தயவுசெய்து நீங்கள் பின்பற்றணும். ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறேன் ஒரு கூட்டம் வெளியே நீக்கும். இந்த பம்பனியில் போவாது. அங்கே வந்து உள்ளே போவோம் அல்லது வீட்டுக்கு போயிடும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்முடைய பாதுகாவலருக்கு நம்ம விழா எடுக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்தால் நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். ஆகவே நான் மீண்டும் சொல்வது, எனக்கு தெரியும் வயதானவர்கள் நடக்க முடியாமல் இருப்பாங்க. நீங்களும் இருங்க. இந்த வெளியில் நின்று கொண்டு இருப்பது தயவுசெய்து நான் சொல்கிறேன். வழி வந்து தேரில் நீங்கள் பவனியில் ஏன்னா பாருங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த தேர் பவனியில் சில நேரத்தில் தனியாக போவார். அது மைக்கேல் அவர் கூட போகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆகவே நான் சொல்கிறேன் இந்த வழிமுறை நம்முடைய தன்னார்வ தொண்டுகள் இருக்காங்க, வெளியே நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பு. நேற்று ரொம்ப அழகாக பண்ணீங்க. நேற்று அவ்வளவு அழகாக இந்த நற்கருணை ஆராதனை நிறைய பேர் சொன்ன பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக 3 பேராக சென்றீர்கள். அதுவே தான் இப்போ செய்ய போகிற. முதல்ல வந்து தேரின் முன்பாக நம்முடைய இளையோர் வான வேடிக்கை வெடிப்பார்கள். அதை தொடர்ந்து செண்ட மேளம் செல்லும். அதை தொடர்ந்து பலிப்பீட பூக்கள். அதை தொடர்ந்து குழந்தைகள் சிறுவர் சிறுமிகள் தயவுசெய்து முன்னாடி நம்புங்க. நீங்கள் ஒன்றும் காணாமல் போக மாட்டாங்க. நம்ம கூட தான் பவனியில் வருவாங்க. 3 பேராக செல்வோம். அதை தொடர்ந்து பெண்கள் வரிசையாக 3 பேர் செல்வோம். அதை தொடர்ந்து அதிதூத மிக்கேல் தேரானது நீங்களே இழுத்துருவாங்க. யார் வேணால் வந்து அந்த தேர்களை இழுத்துக்கொண்டு வேண்டிக் கொண்டு வாருங்கள். அதுக்கு பின்னால் மீண்டுமாக பெண்கள் நிறைய பெண்கள் இருக்கு. தயவுசெய்து 3 பேராக செல்வோம். பெண்கள் நிறைய பேர் வாங்க. அது பின்னால் மரியாயின் சேனையினர் பாடல்கள் குழுவினர் ஜெபமானியும் ஜெபித்து கொண்டு பாடல்களை உங்களுக்கான ஏற்பாடு வண்டி ரெடியாக இருக்குது செய்யுங்க. அதை தொடர்ந்து பெண்கள். அதை தொடர்ந்து மாதாவுடைய தேரானது நான் சொன்ன கடந்த ஆண்டு பெண்கள்லாம் நிறைய பேர் அதை அன்னுடைய தேரை நீங்கள் இழுத்து கொண்டு வந்தீர்கள் வேண்டிக் கொண்டு. இந்த ஆண்டும் கூட நீங்கள் இழுத்தோம். யார் இழுக்கணும்னா அங்கே யார் வேணும் இழுத்துன்னு வரலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அதை தொடர்ந்து தேரின் பின்பாக மாதா தேர் பின்பாக மீண்டுமாக பெண்கள் 3 வரிசையாக. அதை தொடர்ந்து பேண்டு வாசிப்பவர்கள் நமக்கான பேண்டு வாத்தியத்தை ஏற்பாடு செய்து பேண்டு வாசிப்பவர்கள். அதை தொடர்ந்து ஆண்கள். அதை தொடர்ந்து இந்த பட்டுக்கொடைகள்லாம் நிறைய 30 குடை இருக்குது. தயவுசெய்து அவங்களாம் எடுத்து வருவாங்க.
முன்னாடி போங்க. அதை தொடர்ந்து கடைசியாக நம்முடைய பாதுகாவலர் கூடிய அற்புதம் புனித அந்தோணியாருடைய தேரானவரும் அதை தொடர்ந்து பின்னாடி அனைவருமாக நான் சொன்ன மாதிரி ஆண்கள் வாங்க. கதை பேசிக்கொண்டு சிரிச்சு கொண்டு ஃபோன் பேசி கொண்டு போகிறது அர்த்தமே இல்லை. நான் சொல்வேன், இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. பாடல்களை பாடிக்கொண்டு செம்மமாலை ஜெபித்து கொண்டு நீங்கள் செல்கிற இந்த பயணம் வந்து எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்தோனியா யாருன்னு தெரியாது, மாறா யாருன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியும்ல. ஆகவே நாம் செல்கிற இந்த பயணம் வந்து வெற்று பயணமாக ஏதோ கடமைக்காக போகிற பயணம் இல்லை. உண்மையாகவே என் புனிதருக்கு நாம் எடுக்கிற விழா. இந்த பகுதியில் இருக்க அத்தனை பேருக்கு அவர் ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்து கொண்டு இருக்கிறார் என்ற நன்றி உள்ளத்தோடு நீங்கள் இந்த பயணத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்புள் அழைக்கிறான். முதலே சொன்ன மாதிரி ஆலய முகப்பில் 3 கேட் இருக்குது. ஃப்ரண்ட் கேட்டு, பேக் கேட்டு, சைடு கேட். வண்டியை விடாதையும் சொல்லியிருக்கேன். திருப்பி அங்கே திருப்பி வண்டி விட்டுருக்காங்க. தயவுசெய்து வண்டிகளை எல்லாம் எடுத்து வேணால் நம்ம தேர் முடிஞ்சு பேக் கேட் வழியாக தான் உள்ளே வரணும். ஆக இவ்வளோ பேர் இருக்கீங்க, தயவு செய்து அந்த வண்டிகளை எல்லாம் ஓரமாக எடுத்து வைங்க. அம்மா உணவகம் இருக்கிற அந்த இடத்துல வண்டிகளை நிறுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே நாம் செல்கிற தேருடைய வழிமுறைகள் சொல்கிறேன். நம்ம தேர் வந்து இப்போது தந்தையர்கள் மன்னித்த பிற்பாடு நம்முடைய பேக் கேட் வழியாக வந்து நம்முடைய மெயின் ரோடு வழியாக சென்று அது முருகன் ஆர்ச் வழியாக உள்ளே நுழைந்து மீனாட்சி தெருவின் வழியாக சென்று அதுக்கு பிற்பாடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேட்டுக்குப்பம் வழியாக சென்று அதை தொடர்ந்து அம்மா உலகம் வழியாக வந்து ஆலயத்தின் பின்புறமாக மக்கள் அனைவரும் உள்ளே வந்துடுங்க. ஆலயத்தின் முன்புறமாக தேர் வரும். ஆகவே நான் தயவுசெய்து மீண்டுமா சொல்கிறேன், இந்த வழிமுறை நான் திருப்பி நேற்றே சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டாச்சு. இந்த வழிமுறையை பின்பற்றி நம்முடைய அருமையான வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இளைஞர்கள் இளம்பெண்கள் இருப்பாங்க, மரியாதை இருப்பாங்க. யாரோ இல்லை, அவங்க சொல்கிறத கேட்டு இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுமாறு உங்களை அன்புடன் அடைக்கிறோம். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் சேர்லாம் கொஞ்சம் இடத்துல ஓரமாக எடுத்துருங்க. நான் மீண்டுமாக சொல்கிறேன், இந்த வழிமுறையை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றி கடைசியாக நன்றியின் ஆராதனைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆலயத்துக்குள்ளே வருவோம். முடிந்த அளவு நாம் சொன்ன சீக்கிரமாகவே எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நாம் முடிக்குமோ அவ்வளவு முடிக்க முயற்சி எடுப்போம். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம். ஆகவே இந்த இடத்துல அப்படியே நிற்கக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறது அந்த வழிமுறை நான் எங்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த தன்னார்வ தொழில் சொல்கிற அந்த வழிமுறையை கேட்டு நீங்கள் பின்பற்றுமாறு கூட அன்போடு அழைக்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்துப்போம். கடைசி ஆசீர்வாதம் முடிந்தவுடன் அப்படியாக நாம் தேரின் முன்பாக செல்வோம். தந்தையவர்கள் தேரையும் வந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய திருச்செலவை குருக்களை அழைத்து ஜெபிக்க ஒரே குடும்பமாக உங்களோடு இணைந்து இறைவனை ஆராதிக்க எங்கள் அனைவருக்கும் வாய்ப்பை தந்த பங்கு பணியாளருக்கும் உதவி பங்கு பணியாளருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய நல்லாவியானவர் நம் அனைவரையும் நிறைவா